சளி பிடிக்குது, மருந்து கொடுத்தா குறையுது, 15 நாள் நல்லா இருக்கான், திரும்ப சளி பிடிச்சிருது. இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு மாசமா அப்படின்னு அவங்க குழந்தைங்கள நிறைய பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வராங்க. COVID-19 வந்தப்போ கூட இந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒமிக்ரான் ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி அறிகுறிகளை நம்ம ரெண்டா பிரிப்போம். ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான், HRAD. முதல் HRADக்கு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு பேர். ஒரு வைரஸ் கிருமி வந்து காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நுரையீரலுடைய பாதை, அந்த ஏர்வே ஹைப்பர் ரெஸ்பான்சிவா இருக்கும். குளிர்ந்த காற்று, தூசி, பனி, இனிப்பா ஏதாவது சாப்பிட்டாவோ இல்லை ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாவோ உடனே காஃப் அக்ரவேட் ஆகிடும், இருமலை தூண்டி விட்டுரும். இது வந்து IgE மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம CBC அப்படிங்கிற ஒரு பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதில் ஈசனோஃபில்ஸ் அலர்ஜி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதோட அடிஷ்னலாக IgE டெஸ்ட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது HRAD ஹைப்பர்ட்ராஃபிக் ரைனைட்டிஸ் வித் அடினாய்ட் டிசீஸ். அடினாய்டு அப்படின்னா மூக்குக்கும் தொண்டைக்கு நடுவில் சின்னதாக ஒரு உறுப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு, அது பெருசாகிடும். அதிலே 4 கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1 அப்படின்னா பிரச்சனை இல்லை. கிரேட் 2 அப்படின்னா டோரஸ் டியூபாரிஸ் அப்படிங்கிற பார்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். கிரேட் 3 அப்படின்னா டோரஸ் டியூபாரிஸ் அண்ட் ஓமர் அப்படிங்கிற பார்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். கிரேட் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டோரஸ் டியூபாரிஸ், ஓமர் அண்ட் சாஃப்ட் பேலட். இந்த 3 உறுப்புகளோட சேர்ந்து அடினாய்டு வந்து பெருசாகிடும். அப்படி இருக்கும்போது அவங்க படுத்திருந்தாலே மூச்சு விட முடியாது. மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாயை திறந்துட்டு வாய் வழியாக மூச்சு விடுவாங்க. குரட்டை சத்தம் கேட்கும். அவங்களோட ஃபேஸே அடினாய்டு ஃபேஸிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நிறையா பேரண்ட்ஸ் கேட்குறாங்கல்ல, எதனால சளி பிடிக்குது, எதிர்ப்பு சக்தி பத்தலையா, இல்லை நாங்கள் சரியாக கவனிச்சுக்கிறது இல்லையா அப்படின்னா, இந்த 2 தான் முக்கியமான காரணங்கள். அதுவும் முதல் HRAD உள்ளவங்க என்னென்ன அலர்ஜின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா காம்ப்ரஹென்சிவ் அலர்ஜி பேனல் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது HRAD உள்ளவங்க அடினாய்டு பிரச்சனையை சரி பண்ணணும். அண்டர்லைங் காஸ் அதுதான், அதை சரி பண்ணால் சரியாயிடும்.